வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் 600+ குளோபல் கிளைண்ட்ஸ், வெற்றி பெற்ற மனிதர்கள், பணக்கார மனிதர்கள் என்ன பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில், டாப் 3 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிப்பது, சொத்து சேர்ப்பது, ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் எடுக்கிற ஸ்மார்ட் டிசிஷன், அவனுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், சரி விகிதத்தில் இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? 500க்கும் மேற்பட்ட என்னோட கிளைண்ட்ஸ் டெய்லி என்னென்ன விஷயங்களை ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் கவனித்து பார்த்துருக்கேன். முதல் விஷயம், அவங்க அதிகாலையில் எந்திரிக்கிறாங்க. மோர் தென் 60 to 70% மில்லியனர்ஸ் என்னோட கிளைண்ட்ஸில் அதிகாலை எந்திரிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்களால ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட்ஸையோ அவங்களோட டேவையோ அவங்க பிளான் பண்ண முடியும். முதல்ல என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அதை டேக்கிள் பண்ண முடியும். கொஞ்சமாவது டைம் கிடைக்கும், எக்ஸசைஸ் மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஜெஃப் பீசோஸ் சொல்லுவார், அமேசானோட ஃபவுண்டர், டாப் 3 விஷயங்கள். அதிகாலை எழுந்து 5 மணி நேரத்திற்கு முன்பு, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 மணி நேரத்திற்கு முன்பு எழுந்து 3 விஷயங்களை இன்றைக்கி நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா லைஃப் வேறு. இந்த வாரத்திற்கான டாப் 3 கோல்ஸ் என்ன, அதை எழுதி அதை முடிச்சிங்கன்னா அந்த லைஃபே வேறு. இந்த மாதத்திற்கான டாப் 3 கோல்ஸ் என்னென்னு அதை முடிச்சிங்கன்னா அது வேறு. இந்த வருஷத்திற்கான டாப் 3 கோல்ஸ், இந்த மாதிரி 3 ஃபார்முலா, இது உங்கள் லைஃப்பை மாற்றும். சீக்கிரம் எந்திரிக்கும் போது என்ன ஆகுமா, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்மளுடைய வாழ்க்கையோட புரிதலை அதிகப்படுத்தும். இப்படி தான் போகணுன்ற ஒரு புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், 88% மில்லியனர்ஸ் படிக்கிறாங்க. எப்படியா டிவோட், அப்படி இந்த வேர்ட் கால் டிவோட்னா என்ன, டிவோட்டியா, அப்படியே ஒரு சாமிக்கு முன்னாடி ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அது மாதிரி படிக்கிறது. சும்மா கதை புக் படிக்கிறது இல்லை, டெடிகேட் பண்ணணும். எஜுகேஷனும் சுய முன்னேற்றமும் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நம்ம படிக்கிறத நிறுத்திடுறோம், நிறைய என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோம். அதை விடுத்து பயோகிராஃபிஸையும், சுயசரிதைகள், அவங்க எது அதிகம் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க படிக்கிற 3 விஷயம், பயோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, சுய முன்னேற்ற புத்தகங்கள். இதை 3ம் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டோ, ஃபிக்ஷனோ, ஸ்டோரிஸோ, நாவல்ஸோ அவங்க படிக்கிறது இல்லை. அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ரைட்? இப்போ அதில் என்னோட மெயினான கிளைண்ட் ஒன்று சொல்லுவார், என்ன தெரியுமா, வாழ்க்கை பாடத்தை நான் புத்தகங்களில் தான் கற்றுக்கிறேன், அதுவும் பயோகிராஃபிலேருந்து தான் கற்றுக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதான் சொல்கிறாங்க. அதுவும் ரேக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோலேருந்து ஹீரோ ஆனவங்க கதையை படிக்கும்போது என்னாலையும் எதுவும் சாதிக்க முடியுற நம்பிக்கை வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தின் நம்பர் 1 இந்த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போகிற வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு, எனக்கு இருக்கிறதுலையே எனக்கு பிடிச்ச பழக்கம் என்னன்னா, நான் நிறைய படிக்கிறது தான். ஒரு சில நாட்களில் அவர் ஒரு நாளைக்கு 500லேருந்து 700 பக்கம் படிப்பாராம். இப்போ தெரியுதா ஏன் அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு? லாஸ்ட்டு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் பண்ணு நான் கேட்டுக்கிறேன். டெய்லி 15லேருந்து 30 நிமிஷம் தனிமையில் இருங்க, ஃபோக்கஸாக திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி? எத்தனை மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் காலைல எந்திரிச்சு உட்காந்து அந்த ஐசோலேஷன் சொல்லுவாங்க. ஐசோலேஷன்னா தனியாக இருக்கிறது, தனிமையில் இருக்கிறது. அதுவும் அதிகாலை தனிமை தவம் வேற மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அட்லீஸ்ட் உங்களால் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பண்ண முடியலனாலும் வெறும் 15 நிமிஷமாவது தனியாக உட்காந்திங்கன்னா அது உங்களுடைய கெரியர் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணும், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதை புரிஞ்சுக்கிங்க. குவைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அமைதியான நேரங்களில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய எண்ணங்களை யோசிக்கிறீங்களோ, எது வருது எது போகுது, 50,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள், அப்போ ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியல. வாழ்க்கை பரபரப்பாக இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கடனோடு இருக்கீங்களா, கமிட்மெண்ட்டோடு இருக்கீங்களா, கனவோடு இருக்கீங்களா, இந்த 3 விஷயத்தையும் செய்யணும். 3வது விஷயம் மிக மிக முக்கியம், அதுதான் நான் செல்ஃப் டாக்னு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த 3ஐ பற்றியும் அதிகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி படிங்க, நோட்ஸ் எடுங்க. தேர்ட் ஒன் சொல்கிறேன், இப்போ புத்தகங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் புத்தகம் என்னது, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.